இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா SAP ABAPல வியூஸ் எப்படி பண்ணுறது. ஓகே, மொத்தம் 4 வியூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் வியூ, நெக்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன் வியூ, ஓகே, அண்ட் தேர்ட் உள்ளது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் வியூ. ஓகே, ஹெல்ப் வியூ வந்து நீங்கள் வந்து அவுட்புட் பார்க்க முடியாது. நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுது வேறு என்ன இவ்வளோ தூரம் பண்ணிவிடுங்க வர மாட்டேங்க அப்படி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அது வந்து எதுக்குன்னா செர்ச் ஹெல்ப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதுவும் முடிஞ்ச அன்றைக்கி பார்ப்போம். அது வந்து சப்போர்ட் பண்ணுதா இல்லையா செக் பண்ணுறோம். அதாவது செக் பண்ணலாம், அது சப்போர்ட் பண்ணும். இதுக்கு வந்து டேரெக்டாக வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ஒரு சப்போர்ட் லைக் ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சர்ச் ஹெல்ப்ஸில் எலிமெண்ட் சர்ச் ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வரும். அண்ட் லாஸ்ட் உள்ளது வந்து டேபிள் மெயின்டெனன்ஸ் ஜென்ரேட்டிவ் வியூ சொல்லுவாங்க. லைக் மெயின்டெனன்ஸ் கூட ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து SC11 ஒரு டேட்டாபேஸ் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, நான் வந்து இப்போ ரீசெண்டாக நான் க்ரியேட் பண்ண டேபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு எனக்கு எப்படி க்ரியேட் பண்ண தெரியல அப்படின்னா அது ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட் தான். அதுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனல் இருக்குது, பார்க்கணும் பாருங்கள். நம்ம சேனல் நிறைய இடத்துல இருக்குது. டுவெல் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ராகுல் மேட்டான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இங்கிலீஷ் தான் ஈஸியாக இருக்கும். தமிழ் உள்ளவங்களுக்கு வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணுறேன். மெயின்டெனன்ஸ் வியூ எப்படி போகணுன்னா ஃபஸ்ட்டு SC11. ஓகே, டீ கோட் வந்து SC11 ABAP டிக்ஷனரி வியூ. ஓகே, இதில் வந்து ZDBV அதாவது டேட்டாபேஸ் வியூ கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் க்ரியேட் பண்ணுறேன் ஃபஸ்ட். ஏன்னா மொத்தம் 4 வேணா இருக்குது. இல்லை டேட்டாபேஸ் வியூ தான் ஃபஸ்ட் நான் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து என்னென்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டேபிள் வந்து கண்டிப்பாக 100% வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா இந்த இன்னொரு டேபிள் கூட ஃபார் எக்ஸாம்பிள் 2 டேபிள்ஸ் இருக்குது. ஒரு டேபிளோட ஒரு வேல்யூ வந்து இன்னொரு டேபிளில் வந்து கனெக்டாக இருக்கணும். அது வந்து நம்ம ஃபாரின் கீ சொல்லுவாங்க. ஓகே, SAP ABAP பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஃபாரின் கீயை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை மேண்டேட்டாக இருக்கும், இருந்தால் தான் வரும். அப்படி இல்லை சேம் டேபிள் திருப்பி பண்ணி அதையும் நம்ம அப்படின்னு. பட் பேசிக் லெவலில் பார்க்குறது என்னென்னா ஒரு டேபிள் நேம் கொடுக்குறீங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வந்து ZEMPLனு ஒரு டேபிள் நேம் கொடுக்குறேன். ரிலேஷன்ஷிப் இருக்கா செக் பண்ணுறதுக்காக கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணுறேன் இருக்கா. ஒரு மேலே டிஸ்கிரிப்ஷன் ரிலேஷன்ஷிப் கொடுக்குறேன். ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அப்படி காமிக்கும். ஓகே, இது வந்து ரெஃபரன்ஸ் டேபிள் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் நம்பர் இல்லை எனக்கு இன்னும் டீப்பாக சொல்லுங்கன்னா கன்ஃபியூஸே ஆகாதீங்க, நான் உங்களுக்கு டீப்பாகவே சொல்கிறேன். SC11 அதாவது Ctrl+Shift+. ஓகே, இப்போ இதில் வந்து டிபார்ட்மெண்ட் நம்பர்னு ஒன்று இருக்குது. ஓகே, நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? இந்த டிபார்ட்மெண்ட் நம்பரோட வேல்யூஸ் வந்து லைக் 101 இந்த மாதிரி இருக்குது. ஓகே, நான் இப்போ எக்ஸ்டர்னல் மேக் பண்ணிக்கலாம், நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து நம்ம இன்னொரு டிபார்ட்மெண்ட் எப்படி ஒரு சில என்ட்ரிஸ் கொடுத்துருப்போம். இது வந்து ப்ரைமரி கேர் இருக்கும். ஓகே, அங்கே அதனால நம்மளால் அந்த எதிர் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். லைக் 101, 102 இது மட்டும் யூஸ் பண்ணிக்கிறப்போ 103 யூஸ் பண்ணிட்டேன். சேலரி வந்து 78,000 போடுறேன். சரி, இல்லாத வேலையை தான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் வரும். ஓகே, இதான் என்ட்ரி இதுதான். ஓகே, ஃபாரின் கீ இதில் வந்து நான் வந்து இப்போ இருக்கிறதா கொடுக்கறதுக்காக இதை கிளிக் பண்ணி அதில் எனக்கு வரக்கூடிய ஒரு வேல்யூவில் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து எத்தனை வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா ஓவராலாக 1 2 3 மொத்தம் ஒரு 4 வேல்யூஸ் தான் இருக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் டைம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு பார்த்துட்டீங்க. டிபார்ட்மெண்ட் லெவல் பார்க்கறனால நோ ப்ராப்ளம், அதுவும் நான் காமிக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது கொஞ்சம் புரியுற மாதிரி லேர்ன் பண்ணி நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, அங்கே போய் தான் பார்க்க மாட்டீங்கன்னா இல்லை இதே நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க உங்களுக்கு கேட்கும். போயிட்டு உங்கள் பேக்கேஜ் நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே, டபுள் டேப் பண்ணுங்கள். நோ ப்ராப்ளம்.
விட்டுருங்க அப்படின்னா ஜஸ்ட் இது காப்பி பண்ணிக்கோங்க வரலன்னா. ஆனால் டபுள் டேப் பண்ணால் மேக்ஸிமம் வரும் சம்டைம்ஸ், மட்டும் இப்போ ஏற வந்து பேக் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ அதில் ஓவராலாக உங்களுக்கு இருக்கா? ஓகே. அண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஆக்டிவ் ஓகே ஆக்டிவேட் பண்ண பண்ணிக்கலாம். ஓகே நோ ப்ராப்ளம். பட் பேசிக் லெவலில் நான் ஃபஸ்ட் காமிச்சிருக்கேன். ஓகே நான் இப்போ பண்ணுறேன். பட் உங்களுக்கு ஓகே இதில் கொடுத்துருக்க அந்த வேல்யூஸ் நமக்கு அது ஷோ ஆகும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் காமிக்குதா? அந்த டிபார்ட்மெண்ட் இது வந்து ப்ரைமரி கீ. ப்ரைமரி கீ என்னன்னா யூனிக்காக இருக்கும், அது வந்து நாட் நல்லாயிருக்கும். அதே இது ஃபாரின் கீ அப்படின்னா அது வந்து யூனிக் கிடையாது. ஓகே ஃபஸ்ட்டு சொல்லிடுது அது நாட் நல். ஆல்சோ இட்ஸ் இது அது வந்து அலோவ் பண்ண டூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்ஸ். ஓகே இது வந்து ப்ரைமரி தான். இன்னொரு டேபிளுக்கு போகும்போது அது ஃபாரின் கீ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் நம்பர் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து 1 அப்படின்னா அதில் நிறைய ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே அதனால அந்த இடத்துல போய் அது வந்து ஓவரால் ஸ்டாஃபை பார்க்கும்போது 1ங்கிறது சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடியது அப்படின்னா அதில் உள்ள ஸ்டாஃப்ஸ் ஒரு 10 பேருக்கு கூட அது ஒரு 1ங்கிறது வரும். ஏன்னா இது ஃபாரின் கீங்கிறனால ப்ரைமரி கீ கிடையாது. ஓகே எம்ப்ளாயி நம்பர் எம்ப்ளாயி ஐடி தான் ப்ரைமரி கீ. ஐ திங்க் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினச்சிருக்கேன் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதில் உள்ளது இதில் எதுக்கு கம்பேர் பண்ணேன்னா இந்த ஒரு வேல்யூவை தான் இது யூஸ் பண்ணும். ஓகே இது என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஈக்குவல். அதாவது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜாயின் கண்டிஷனில் இன்னர் ஜாயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஓகே இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் அப்போ இதில் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இது எம்ப்ளாய் யூஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறது மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது விஏ ஃபீல்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் ஃபீல்ட் தேவைப்படுது, எனக்கு என்னென்ன மாதிரிலாம் ஃபீல்ட் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அதை வந்து நான் இதில் யூஸ் பண்ணணும். டைப்லாம் பண்ணேன்னா ஜஸ்ட் டேபிள் ஃபீல்ஸை கிளிக் பண்ணிங்கனால எப்போதும் உங்களுக்கு காமிக்கும். எம்ப்ளாயி நீங்கள் எல்லாம் பார்க்க முடியும். எனக்கு எம்ப்ளாயர் ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர் சேலரி 3மே காமி சொல்கிறேன். அதே மாதிரி திருப்பி கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு சேலரி மட்டும் காமி நான் சொல்கிறேன். சேலரி அண்ட் சாரி ஹெச்ஓடி அண்ட் நேம். ஓகே சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செலெக்ஷன் கண்டிஷன்ஸ் ஆப்ஷனல். ஓகே நான் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ஆப்ஷனல் விட்டுங்க. மெயின்டைன் ஸ்டேட்டஸில் வந்து ஓகே நோ ப்ராப்ளம். சரி செக் இது நோ ப்ராப்ளம். நீங்கள் மாற்றினா மாற்றிக்கலாம். அதனால் வார்னிங் தான் ஆர்டர் கொடுக்கணும். அதாவது வித்தியாசம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வியூ ஆகாது ஃபஸ்ட் சொல்லியிருக்கேன். ஓகே ஃபஸ்ட் கேட் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீடியோ போய் பார்க்குறோம் அப்படின்னு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே இப்போ வந்து எம்ப்ளாயி ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட் நம்பர் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணி நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம இது வேண்டத வேலை பார்க்க அப்படின்னா வேண்டத வேலை இது வந்து வியூங்க வந்து ஒரு விர்ச்சுவல் டேபிள். ஓகே மல்டிபிள் டேபிள்ஸை கம்பைன் பண்ணி அதில் நமக்கு தேவையான ஃபீல்டை மட்டும் லைக் ஒரு சில டீட்டெயில்ஸ் ஹைட் பண்ணிடும். சென்சிட்டிவான டீட்டெயில் லைக் சேலரி நான் இப்போ ஹைட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம். இதான் பேக் வந்து வி ஃபீல்ட்ஸில் அந்த சேலரி அண்ட் எம்ப்ளாய் நம்பர் ரெண்டு தடவை ரிமூவ் பண்ணால் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அது சேவ் கொடுக்குறேன். செக் நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம். ஓகே அப்படி பண்ணாலும் நோ ப்ராப்ளம். ஓகே இப்படி இருக்குது. இப்போ ஏன் அப்படின்னா அப்புறம் வந்து இது நம்ம எடிட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எடிட்டே ஆப்ஷனுக்கு அவைலபிள் இல்லை. ஓகே பட் அந்த ஒரு 0.1% சொல்லுவாங்க அது இருக்குன்னு அது பிறகு சொல்ல என்னன்னு. பட் இதில் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் நம்பர் நேம் ஹெச்ஓடி இதெல்லாம் இருக்குன்னா பார்த்துக்கலாம். ஓகே சென்சிட்டிவ் டேட்டா தான் அது ஹைட் பண்ணியிருக்கோம். சேலரி கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் ஹைட் பண்ணி நம்ம யாருக்கா ஷேர் பண்ணணும். எனக்கு மல்டிபிள் டேபிள்லேருந்து டேட்டா எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கும்போது ஒரு விர்ச்சுவல் டேபிள் இதோட ஸ்பேஸ் எதுவுமே பிடிக்காது. ஓகே இதில் நம்ம யூஸ் பண்ண ஸ்பேஸ் எதுவுமே டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகாது. இந்த வேல்யூ இருக்கா டிஸ்கிரிப்ஷன் இதுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் பிடிக்கும் டேட்டா பேஸில்.
அதான் டேட்டாபேஸ் வியூ. ஓகே, டேட்டாபேஸ் வியூக்கும் இல்லை, மொத்த வியூக்கும் இதே மாதிரி தான். இது ஜஸ்ட் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஒரு விஷுவல் டேபிள் அவ்வளோதான். ஓகே, அண்ட் இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. சொல்லிட்டு சென்சிட்டிவ் டேட்டா ஹைட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. மல்டிபிள் டேபிளை கம்பைன் பண்ணி இதை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் டேட்டாபேஸ் வியூ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொஜெக்ஷன் வியூ. ஓகே, கிரியேட் கொடுங்க. ஓகே, ப்ரொஜெக்ஷன் வியூனா ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிடுவோம். ஓகே, ப்ரொஜெக்ஷன் வியூனா என்ன, சிங்கிள் அந்த டேட்டா வந்து ஜஸ்ட் சிங்கிள் டேபிள் மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்சோ எடிட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணிட்டு 1 மினிட், ஏன்னா நான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டேன், எனக்கு ஃபீல் ஆகுது. செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு பேஸ் டேபிள் நேம். ஓகே, நான் வந்து என்னோட பழைய டேபிள் நேம் கொடுத்துருக்கேன். ஓகே, டேபிள் பிடிச்சி கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்ன உங்களுக்கு வேணும் வேணும். எனக்கு எம்ப்ளாயி நம்பர் வேணும், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் வேண்டாம், சேலரி வேண்டாம், கிரேட் வேணும், மேனேஜர் நம்பர், அதுக்கப்புறம் வேறு என்னென்னா எனக்கு அவங்களோட ஜஸ்ட்டு கண்ட்ரி இதெல்லாம் வேணும். இல்லை கண்ட்ரி கூட வேணாம், சென்சிட்டிவ் ஹைட் பண்ணிவிட்டேன். ஹைட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஷோ காப்பி கொடுக்குறேன், கொடுத்துட்டு சேவ். செக் ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட். ஆக்டிவேட்ச்சு. எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம கொடுத்த வேல்யூஸ் மட்டும் தான் வந்திருக்கும். ஓகேயா, ஓகே, இப்போ பார்த்துரும். இதை எடிட் பண்ண முடியும்னு சொன்னீங்கல்ல, அது எடிட் பண்ணணும் அப்படி கேட்டிங்கன்னா அதுக்கும் வரேன்க்கா. மெயின்டெனன்ஸ் ஸ்டேட்டஸ் பண்ணிங்கன்னா ரீட் அண்ட் சேஞ்ச் கொடுத்துட்டு அலர்ட் கொடுத்துட்டிங்கன்னா சேவ், செக், ஆக்டிவேட். ஓகே, இது பண்ணிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த கண்டென்ட்ஸ். ஓகே, இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்போ எடிட் பண்ணுன்னா 2 கொடுத்து அதில் மாறி செல்வம் ஜஸ்ட்டு எதுவும் எடிட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். அப்படிங்கும்போது டேட்டாபேஸ் ரெக்கார்டில் இங்கே இல்லை, டேட்டாபேஸ் ரெக்கார்டில் போய் டேட்டா அப்டேட் ஆயிரும். ஓகே, ஓகே, எனக்கு இதில் சொன்னீங்க டேட்டாபேஸ் வியூவில் சொன்னீங்களா, அது எப்படி எடிட் பண்ண அப்படி கேட்டிங்கன்னா டேட்டாபேஸ் வியூலையும் இதே மாதிரி தான் இருக்கும். நான் ஃபஸ்ட் ஜஸ்ட் சொல்கிறேன். ஓகே, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னென்னா நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக பண்ண மாதிரி தான் அதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆனால் அது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஒன்லி யூஸிங் சிங்கிள் டேபிள். ஒரு சிங்கிள் டேபிள் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகே, அதுக்கு தான் அது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ ஹெல்ப் வியூ போகிறோம். ஹெல்ப் வியூ. ஓகே, ஹெல்ப் வியூவில் வந்து அதே அப்படி சொன்னால் அதே கான்செப்ட் தான். டேட்டாபேஸ் வியூ மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் எல்லாமே. ஆனால் இதில் வந்து அவுட்புட் ஷோ ஆகாது. அது வந்து நம்ம சர்ச் ஹெல்ப்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் இதில் சார் இப்போ ஷிஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இன்னொன்று வந்துடும். ஃபீல்ட்ஸ் எனக்கு எல்லாம் வேணும் கொடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா வேணோட கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, நான் கொடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ரீட் ஒன் ரீட் ஆச்சு இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு சேவ், செக்.
ஆக்டிவேட். ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதே இதை நான் யூஸ் பண்ணணும்னா எங்கே பண்ணி ஃபஸ்ட்டே காமிச்சது. ஓகே, செர்ச் கலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் போய் சும்மா நேம் கொடுக்குறேன். எலிமெண்ட் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதில் போய் சும்மா இது ஒரு நேம் தான், என்ன டைப் பண்ணிக்கலாம் அவங்க இஷ்டம் தான். இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ வந்து கீழே நம்ம இப்போ கொடுத்த 3 வழியில் வந்து அப்படின்னாக்கா இப்படி காமிக்கும். எனக்கு எம்ப்ளாய் ஐடி அண்ட் இது வந்து என்னென்னா சீக்வன்ஸ் பொசிஷன் அண்ட் லிஸ்ட் பொசிஷன் இந்த மாதிரி ஒன்று. ஓகே, இதில் நான் 1 கொடுக்குறேன். எனக்கு சீக்வன்ஸையும் 1 வாட்டர் கொடுத்துட்டு கீழே எம்ப்ளாய் ஐடி அண்ட் ஹெச்ஓடி அதே மாதிரி தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுமே வேணும். இதில் வந்து ரெண்டாவது வாசல் கொடுத்துட்டு கொடுக்க மாட்டோம். அவ்வளோதான். செலக்ஷன் டிஸ்பிளே ஆமாம் கண்டிப்பாக வேணும் ரெண்டுமே. ஓகே, இப்போ கண்ட்ரோல் எஸ். ஆக்டிவேட். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும். ஃப்ரெண்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூஸ் வரும். ஓகே, அவ்வளோதான். இதுதான் செர்ச் கிளிப்ஸ். இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஹெல்ப் யூ பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் வியூ. ஓகே, மெயின்டெனன்ஸ் வியூ கிளிக் பண்ணுறேன். சாரி, மெயின்டெனன்ஸ் கொடுத்து இதில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் கண்டிஷன். ஓகே, அப்போ நாங்கள் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு தேவையானதெல்லாம் எப்போவுமே வச்சுக்கிறேன். ரீஃப்ரெஷ்ஷும் என் பேரை எப்படி பண்ணிட்டு இருக்க மாதிரி கொடுத்துட்டு அண்ட் நோ ப்ராப்ளம். கரெக்டாக எல்லாமே பிரச்சனை இல்லை. சேவ், செக், ஆக்டிவேட். இவ்வளோ பண்ணிட்டோமா? நம்ம வந்து இது வந்து டேபிள் மெயின்டெனன்ஸ் ஜென்ரேட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம இங்கே போய் ரைட் பண்ணலாம். ஓகே, அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் குரூப் கேட்பாங்க. ஓகே, ஃபங்க்ஷன் குரூப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஷோ ஆகும். இதை வந்து ஆம்பர்சன் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் குரூப்பில் வந்து நாங்கள் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருப்பீங்களா அதை கொடுத்தாலும் அப்படின்னா நான் மேக் பண்ணி தான் கொடுக்கலாம். திருப்பி மேக் பண்ணுறதுனால நோ ப்ராப்ளம். SC80 அதாவது Ctrl+Shift+. இதில் வந்து SC80 அதாவது இதில் போய் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு வச்சுட்டு டபுள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே, அதுவே உங்களுக்கு நியூ எஸ்கே இருக்கும். புதுசாக இப்போ இல்லை, புதுசாக கிளிக் பண்ண இருக்கும். நீங்கள் அதை போய் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து 1 ஸ்டெப் இப்போ வந்து எனக்கு ரொம்ப பெருசு கிடையாதுலாம். ஓகே, அதனால் எனக்கு சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே காமி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்க்ரீன் வந்து எனக்கு இது 1 சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே காமி சிம்பிளாக முடிச்சுட்டு இப்போ சேவ் கொடுக்குறேன். இது லோட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். டேபிள் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் க்ரியேட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே,
ஓகே நோ ப்ராப்ளம். கிரியேட் ஆயிடுச்சு. கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம இதில் போய் பார்க்கலாம். இல்லை அப்படிலாம் SM31 உண்டு. ஓகே இமீடியட்லி அதில் போய் பார்க்கலாம். அம்மா இந்த மாதிரி பார்க்கலாம். இல்லை ஒவ்வொரு நியூ இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாமே. அதை கம்பேர் பண்ணும்போது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அந்த கம்பெனியில் கொடுக்குறவங்க சுச்சுவேஷன் வந்து எனக்கு வந்து இதுதான் வேணும்ப்பா இந்த மாதிரி ஏதாவது அவங்க வந்து புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து எல்லா டேட்டாவும் ஆட் பண்ணிவிட்டு இருக்கிறத காமிப்போம். அதுவும் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நான் வந்து இதுதான் பண்ணுவேன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து சிம்பிளாகவே வச்சுக்கேன்னா அதாவது பேசிக்காக டெவலப்மெண்ட் எனக்கு தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் லெவலில் இன்டர்வியூ கிளப்னா அது போதும். ஓகே இதை நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் பார்க்க இருக்காங்கன்னா பேசிக்காக இது வரைக்கும் பாருங்கள். அட்வான்ஸாக நெக்ஸ்ட் எனக்கு எந்த லெவலெலாம் செக் பண்ணி பார்க்கணும் பியூஸ்ட் அப்படி கேளுங்க. ஓகே பியூஸ்னால் இவ்வளோ தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் மாதிரியா பண்ணுற மாதிரி ஆச்சு, முடிஞ்ச மாதிரி ஆச்சு. ஓகே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரி மட்டும் சும்மா இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். இப்போ வந்து டேட்டாபேஸ் வியூ அப்படின்னா மல்டிபிள் டேபிளை சிங்கிள் டேபிளில் மிக்ஸ் பண்ணுறோம். லைக் virtual table, it's a virtual table. We can combine multiple tables into the single, அதாவது மல்டிபிள் டேபிள் நம்ம சிங்கிள் டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறேன். அதை கன்வெர்ட் பண்ணி நான் எனக்கு காமிக்கிறேன். அதில் வந்து இது ஹைட் அண்ட் அதாவது சென்சிட்டிவ் டேட்டாவை ஹைட் பண்ணுறேன். ப்ரொஜெக்ஷன் மீனா சிங்கிள் டேபிளில் தான் நான் யூஸ் பண்ணி ஷோ பண்ணி கொடுக்குறேன். பட் நான் வந்து அதேமாரி ஹைட் அண்ட் பண்ணுறேன். எதெல்லாம்னா சேலரி லைக் சென்சிட்டிவ் டேட்டாவை ஹைட் பண்ணுறேன். அண்ட் ஹெல்ப் யூனா இட்ஸ் சப்போர்ட் சர்ச் ஹெல்ப்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை பார்த்தோம். மெயின்டெனன்ஸ் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளானது தான். இட் ஜஸ்ட் இது நம்ம எடிட் பண்ணிக்கலாம், நியூ ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே அதுதான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ். ஓகே தேங்க்யூ. ஐ திங்க் உங்களுக்கு நம்புகிறேன். தேங்க்யூ.